வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நேற்று சென்னையில் வி த லீடர்ஸ் இயக்கத்துடைய பேரணி நடந்துச்சு. என்ன கூட்டம் தெரியுமா? அது சம்பந்தப்பட்ட புகைப்படங்கள், அது சம்பந்தப்பட்ட வீடியோக்கள்லாம் வெளிவந்திருக்கு பாருங்க. அவ்வளவு கூட்டம். அண்ணாமலை அண்ணனால அந்த ஸ்டேஜுக்கே வர முடியலை. அவ்வளவு ஆதரவாளர்கள் அவர்கிட்ட எப்படியாவது கை கொடுத்துடணும், அவரை எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டுக்கிட்டு அங்கே வந்து கூடியிருக்காங்க. பாவம், அண்ணாமலையுடைய பாதுகாவலர்களுக்கு தான் வேலை ஜாஸ்தி. அவரை சேஃபாக கூட்டிகிட்டு போகணும்ல. சேஃப்னா ஆதரவாளர்கள்னால அண்ணனுக்கு ஏதாவது நடந்துடும் நான் சொல்ல வரல. கூட்ட நெரிசல் ஏற்பட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தையும் தாண்டி ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறது ஒரு பெரிய சவாலாக இருக்குது ஒவ்வொரு முறையும் அண்ணாமலையுடைய பாதுகாவலர்களுக்கு. அந்த அளவுக்கு அண்ணாமலைக்கு கிரேஸ் இருக்குது. இப்போது ஆளுங்கட்சிக்கு என்ன பதட்டம், எதிர்கட்சிக்கு என்ன பதட்டம் தெரியுமா? ஆளுங்கட்சிக்கு அண்ணாமலை 1 வருஷம் டைம் அப்படின்னு சொல்கிறாரு. 1 வருஷத்துக்கு அப்புறம் என்னுடைய ஆட்டம் வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலையும் ரிமைண்ட் பண்ணுறாரு. அண்ணாமலை அவருடைய ஸ்டைலில் அக்ரெசிவான பாலிடிக்ஸ்லாம் இறங்கிட்டாருன்னா எப்படி டிவிக்கே சமாளிப்பாங்க? பல வருட எக்ஸ்பீரியன்ஸு பொலிட்டீஷியன்ஸு டிஎம்கே காரங்களே அண்ணாமலையை பார்த்து அப்படி பயந்தாங்க. பெரிய பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பொலிட்டீஷியன்ஸே ஐயோ அண்ணாமலையா இன்னைக்கு என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு பதறினாங்க. இப்போ இருக்கக்கூடியவங்களாம் ஃபஸ்ட்டு டைம் வந்திருக்காங்க. அண்ணாமலையுடைய அக்ரெசிவ் பாலிடிக்ஸை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பதட்டம் டிவிகேவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அண்ணாமலை சொல்கிறாரு, சிஎம் விஜய் அவர்களே, நீங்கள் கரப்ஷனுக்கு எதிராக தான் இருக்கீங்க, ஆனால் உங்களுடைய மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சில அமைச்சர்கள் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இத்தனை % கமிஷன் கொடு, அத்தனை % கமிஷன் கொடு அப்படின்னு இப்போ ஆரம்பிக்கிறாங்க. 1 வருஷத்துக்கு அப்புறம் நான் பேசி உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே இப்போயே சுதாரிச்சுக்கோங்க, அமைச்சர்களை பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு அண்ணாமலை. இதெல்லாம் கேட்டுட்டு டிவிகேவுக்கு ஒரு பதட்டம். டிஎம்கேவுக்கு என்ன அப்படின்னா, கூடின கூட்டத்தில் முக்காவாசி பேர் இளைஞர்கள். டிவிகேவை வீழ்த்தி டிஎம்கேவை ஆட்சிக்கு கொண்டு வரணும்னா இளைஞர்கள் மற்றும் ஜென் இசட் தலைமுறையுடைய சப்போர்ட்டு தேவை. இளைஞர்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் டிஎம்கே ஆட்சிக்கு வரும். அதனால தான் ஜென் இசட் டிஎம்கே அப்படின்னு அடிக்கடி நிகழ்ச்சிகளை நடத்திக்கிருக்காங்க திமுக. இளைய தலைமுறைக்கு திராவிட கொள்கைகள் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல ப்ரோக்ராம்ஸாக நடத்துகிறாங்க. என்ன ப்ரோக்ராம்ஸ் நடத்தினாலும் டிஎம்கேவுடைய கனவு பலிக்காது அப்படிங்கிறது தான் இப்போ டிஎம்கேவுக்கு பதட்டம். டிவிகேவுக்கு ஓட்டு போட்ட இளைஞர்கள் ஒருவேளை அதிருப்தி அடைகிறாங்கன்னு வச்சுக்குவோம். தளபதி என்னென்னமோ பண்ணுவாருன்னு ஓட்டு போட்டோம், ஆனால் பெருசாக எந்த ஒரு மாற்றமும் நடக்கலையே, இந்த வாட்டி டிவிகேவுக்கு ஓட்டு போட வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அவங்களுடைய ஆப்ஷன் அண்ணாமலையாக தான் இருக்கும். டெஃபினட்டாக திமுகவாகவோ உதயநிதி ஸ்டாலினாகவோ இருக்காது. இந்த அட்வான்டேஜ் அண்ணாமலை கிட்ட இருக்குது. இதில் திமுகவுக்கு பதட்டம். ஏன்னா இவ்வளவு கூட்டம் கூடியிருக்கு. சாதாரணமாக ஒரு இயக்கமாக இருக்கும்போதே இவ்வளவு ரெஸ்பான்ஸ் மக்கள் மத்தியிலிருந்து. இயக்கத்தை பொலிட்டிக்கல் பார்ட்டியாக அண்ணாமலை மாற்றிட்டாருன்னா எவ்வளவு ரெஸ்பான்ஸ் வரும் மக்கள்கிட்ட இருந்து அப்படின்னு டிஎம்கே பதறாங்க. இதை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ணாமலையுடைய வி த லீடர்ஸ் இயக்கத்துடைய பேரணியை பார்த்தீங்களா? அதில் அண்ணாமலையுடைய ஸ்பீச் எப்படி இருந்துச்சு? 20-25 நிமிஷம் பேசினார். வளவள கொலகொலன்லாம் பேசலை. என்ன பேசணுமோ பாயிண்ட் தான், நச்சுன்னு அண்ணாமலையுடைய ஸ்பீச் அமைஞ்சிச்சு. அண்ணாமலையுடைய ஸ்பீச்சை எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய ஃபீட்பேக்ஸை நீங்கள் தெரிவிக்கலாம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.